ஜனநாயகத்தில் மன்னராட்சி நடந்து கொண்டு ஒரு கட்சியும் ஒரு ஆட்சியும் ஒரே குடும்பம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து தமிழகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் துரோகம் இழைக்கிறது. அதுல இருந்து மீட்கணும். நீங்க வந்து டெண்டர்ல சிஎம் ஆன மாதிரி கூவத்தூர்ல யார் அதிகமா பணம் கொடுத்தா முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இல்ல அவரை முடிவு பண்ணாரு. மன்னராட்சி நடக்குது, நீ ஒரு மன்னராட்சின்ற வார்த்தை பயன்படுத்தினால நான் சொல்றேன் அந்த கட்சியுடைய தலைமைக்கு, அந்த கட்சியுடைய செயற்குழுக்கு, அந்த கட்சியுடைய பொதுக்குழுக்கு யாரை நியமிக்க வேண்டும், யாரை நியமிக்க கூடாது, எந்த இடத்துல வைக்கணும்ன்றது கட்சி நலன் சார்ந்த அந்த உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். அதிமுக உட்காந்துட்டு திமுக யார் தலைவர் ஒன்னும் பேசுறதுக்கான எந்த பொறுப்பும் கிடையாது. எனக்கு அதிமுக யார் ஒன்னும் நான் சொல்ல முடியாது. நீங்க அந்த குற்றச்சாட்டு ஒத்துக்கிறீங்களா? ஜெயவர்தனுக்கு கொடுத்தது வாரிசு அரசியல், ஓபி ரவீந்திரநாத்துக்கு கொடுக்கப்பட்டது வாரிசு அரசியல், PH பாண்டியனுடைய மகனுக்கு கொடுத்தது, மனோஜ் பாண்டியனுக்கு கொடுத்தது வாரிசு அரசியல். அப்ப இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்ப ராஜ்சத்தியன் வாரிசு அரசியலா? அப்புறம் எல்லாத்துலயும் முன்னோடி மாநிலமாக இருந்த தமிழகம் இன்னைக்கு வந்து இருண்ட தமிழகமா மாறிட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு பேசினா ஒரு டேட்டா இருக்கணும், ஒரு உலகளாவிய அளவுல ஒப்புக்கொண்ட ஒரு அடிப்படையில சொல்லணும். நீங்க வந்து இங்க பணவீக்கம் இருக்குன்றீங்க. நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் வெளியிடக்கூடிய டேட்டால பணவீக்கத்தில் தமிழ்நாடும் கேரளாவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இங்க பெரிய பணவீக்கம் இல்லன்றீங்க. அப்ப நீங்க ஏன் போய் சொல்றீங்க? நீங்க போய் சொல்றீங்களா இல்ல பாஜக போய் சொல்லுதா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமைகள், விளம்பரம் தான் வருது 4 வருஷமா. விளம்பரம் வந்து ஆக்கப்பூர்வமாக களத்தில் எதிரொலிக்கிறதா அப்படின்னா அதுவும் இல்ல. அடுத்தது சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. NCRB டேட்டா எடுத்தா அதிமுக உங்களுடைய ஆட்சியை விட சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. ஏன்னா அவர் தான் கொஞ்சம் 2021 முன்னாடி ஒரு பேட்டியில சொன்னாரு ஒரு டிவில, நிச்சயமாக எனது குடும்பத்திலிருந்து என் மகனோ என் மருமகளோ யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு உறுதியா சொல்றேன்னு சொன்னாரு. குடும்பத்துல இருந்து யாரும் வர மாட்டாங்கன்னாரு. நீங்களும் தான் சொன்னீங்க பாஜக கூட்டணி வைக்கவே மாட்டோம் 24லயும் சரி 26லயும் சரி அப்படின்னு. நீங்க தானே உத்தரவாதம் கொடுத்தீங்க. நீங்க கூட்டணி வைக்கும்போது யார்கிட்ட பேசுனீங்க, யார்கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு அதை கொண்டு வந்தீங்க. ஆனா எங்களுக்கு உட்கட்சி ஜனநாயகம்ன்றது எங்களுடைய பொதுக்குழு, எங்களுடைய செயற்குழு. நாங்க இங்க விவாதம் பண்ணி தான் முடிவெடுக்கிறோம்.